பக்கம் அண்ணாமலை ஒரு கட்சி ஒரு இயக்கத்தை ஓபன் பண்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லதா ரஜினிகாந்த் அவங்க வந்து மக்கள் மேடைன்ற ஒரு இயக்கத்தை ஓபன் பண்றாங்க. அதாவது இவ்வளவு நாள் அமைதியா இருந்துச்சு, புதுசா இவரு ஒரு கட்சி ஆரம்பிச்சோன்னா இவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்ப தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட புதிய புதிய கட்சிகள் இருக்கு. தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சி அப்படி ஆரம்பிச்சுட்டே வந்திருந்தாங்கன்னா மக்களுடைய நிலைமைக்கு என்ன ஆகும்? அவங்க எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க? ஒரு கன்ஃபியூஷன் வராதா? இது ஒரு கொஸ்டின். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ லதா ரஜினிகாந்த் ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு பர்சனல் ப்ராப்ளமா இருக்கு. அவங்க நடத்துற ஸ்கூலுக்கே வந்துட்டு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. அப்படி இருக்கவங்க ஒரு பொதுப்படையான ஒரு விஷயத்துல வந்து மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? இந்த கோவிட் டைம்ல கூட அவங்க எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணல. அப்படி இருக்கவங்க இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? மார்ச் 26 எனக்கு நினைவு சரியா இருந்தா 26 மார்ச் 26 2026லயே இந்த இயக்கம் வந்துருச்சு. எது? மக்கள் மேடையா? மக்கள் மேடை. சரிங்களா? மக்கள் மேடைன்ற இயக்கம் வந்துருச்சு. நீ இப்ப கூட எடுத்து பாருங்க. நீங்க பகிரங்கமா அறிவிச்சது எப்ப? அன்னைக்குதான் மார்ச் 26 தான். நான் என்ன சொல்றேன்னா, மார்ச் 26 அவங்க பேசுனது பூரா அன்னைக்கு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து கட்சி அறிவிக்கும் பொழுது இவங்க அன்னைக்குதான் அறிவிக்கிறாங்கன்ற மாதிரி யாரு இந்த தாவேக்காவுடைய தற்கொலை கூட்டம் சுத்தல விட்டாங்க. இதுலயும் தாவேக்கா தானா? இன்னும் வேற யாருமே நீங்க பாருங்க யாரெல்லாம் அதை ஷேர் பண்ணா இவங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி பண்றாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சுத்தல்ல விட்டது யாரு, அவங்களோட அக்கௌண்ட்ஸ் என்ன எடுத்து பாருங்க, தாவேக்காங்க. அவனுக்குதான் இந்த வேலையை பார்ப்பானுங்க. மேம் அசிங்கம் முடிஞ்ச வேலையை பார்க்கக்கூடிய எல்லா ஒரு ஐடியையும் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அது விஜய் சார்ந்தவர்களா தான். அதுல எந்த ஒரு மாற்றம் முடிச்சிடறேன். உங்களோட கேள்விக்கு வந்துடுறேன். மார்ச் 26 அப்போ விஜய் முதல்வர் கிடையாது, அண்ணாமலை அவர்களும் கட்சி அறிவிக்கிறார். சரிங்களா? அம்மா என்னன்னா சிம்பிளா மக்களுக்கு இது பிரச்சனை இருந்தா இந்த மேடையில வந்து சொல்லுங்க, கேட்டுங்களா? இதுல என்ன நம்ம அந்த மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு செய்ய முடியுமோ எல்லாரும் கலந்து ஆலோசித்து அதை நம்ம செய்வோம் அப்படின்றதுதான். இப்ப கூட ரீசெண்டா ஜேர்னலிஸ்ட் பிரமோத் அவர்களுக்கு அம்மா கொடுத்த பேட்டி இருக்கு. நல்லதான் அம்மா கொடுத்த பேட்டி. அந்த பேட்டியில அவங்க அவ்வளவு தெளிவா சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையே பதவி வேண்டாம் அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நான் பதவி வாங்கி நான் இன்னும் அவங்க என்ன சொத்து சேர்க்க போறாங்க? அவங்ககிட்ட இல்லாத சொத்தா, அவங்ககிட்ட இல்லாத சொகுசா? இந்தியாவிலேயே ஒரு நடிகர் கூட எனக்கு தெரிய இத்தனை ஆண்டு காலமா அந்த நடிகருக்கு சப்போர்ட்டா அந்த நடிகர் உச்சபட்சத்துல இருக்கிறாரு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான். அதை விட அவங்களுக்கு என்ன புகழ் வேணும்? அவங்களுக்கு தெரியாதவங்க யார் இருக்கா? அவங்கள அழைக்காதவங்க யார் இருக்கா? அவங்க வீட்டுல வந்து பார்க்காதவங்க யார் இருக்காங்க? அவங்களுக்கு பணம் புகழ் பேர் எல்லாமே அல்ல குறையாம கொடுத்துட்டாங்க. அதனால வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க, என்னுடைய கணவரும் வேணாட்டார், நானும் வேணாட்டேன். இந்த அரசியல் மேடை, அதாவது இந்த மக்கள் மேடையோட நோக்கமே வேற, இதற்கும் அரசியலுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு ஜேர்னலிஸ்ட் பிரமோத் அவர்கள்ட்ட நேத்தோ ரீசெண்டா பேட்டி. என்ன மாதிரியான ஒரு நோக்கம் சார் அவங்களுக்கு? அதுதான் மேம், சிம்பிள். அதாவது ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நேரத்துல ரொம்ப நாளாவே பல இயக்கம் நடத்திட்டு இருக்காங்க. குழந்தைகளை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தனியா குழந்தைகளை வந்து பராமரிக்கிறது, அதாவது கைவிடப்பட்ட குழந்தைகள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இதே உடல்நல குறைவு இருக்கக்கூடிய குழந்தைகள் இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தாய்மார்கள் கைவிடப்பட்ட சிங்கிள் மதர்ஸ் இருக்காங்களே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துக்கு வந்துடும் நம்ம என்னன்னா, இவங்க மார்ச் மாசமே ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அண்ணாமலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஏதோ அன்னைக்கு அவங்க ஆரம்பிச்ச மாதிரி கம்ப்ளீட்டா அதை சுத்தல விட்டு இதை வந்து ஏதோ அண்ணாமலை வர்றது கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெறுக்கிறாருன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அண்ணாமலை அவர்களை வந்து 25 ஆகஸ்ட் 2020 அவர் பாஜக சேர்றாருன்னா 24 ஆகஸ்ட் 2020 என்னுடைய கட்சியில வந்து இணைங்க அப்படின்னு கேட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்புறம் எதுக்கு அவருடைய வளர்ச்சியில இவருக்கு என்ன பிரச்சனை எப்படி கேவலமான நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு நீங்களும் இதை ஒரு கேள்வியா கேட்கறீங்க அப்படிங்கும் பொழுதுதான் நம்ம உங்க முன்னாடி இந்த உண்மையை உடைச்சோம் அப்படின்னா இது பல பேரை போய் சேரும். அதனாலதான் நான் இந்த உண்மையை உடைக்கிறேன். இந்த மக்கள் மேடை என்ற அதாவது கம்ப்ளீட் இந்த இயக்கம் வந்து விஜய் அவர்கள் அரசியல் வந்து அவர் வந்து ஆட்சியில் அமர்வதற்கு முன்பாகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். ஸோ அது விஜய்னால ஆரம்பிக்கல. ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இது தேவையில்லாத, அதாவது ஒரு மன உளைச்சலை அம்மாவுக்கு கொடுக்குது, தேவையில்லாத மன உளைச்சலை. அதே நேரத்துல அவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில மாத்துது. ஸோ அதனால அவங்களுக்கு இதெல்லாம் இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க வச்சுட்டாங்கன்னு. எவ்வளவு பணம் கொடுக்காம ஏமாத்திருப்பேங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு 5 கோடி 10 கோடி 50 கோடி நான் சொல்றேன். அதாவது அவருடைய ஆஷ்ரம் ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஆஷ்ரம் ஸ்கூல்ல என்ன நடந்தது அப்படின்னா, அப்பா மகன் 2 பேர். அந்த ஆஷ்ரம் ஸ்கூலுடைய ஓனர் வந்து ஒரு அப்பான்னு வைங்களேன். இந்த அப்பாவுக்கு அக்ரிமெண்ட் போட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? அப்பாவுக்கு மகனுக்குள்ள சண்டை வருது. சண்டை வந்துட்டு மகன் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இனிமே வாடகை எங்க அப்பா கொடுக்க கூடாது, எனக்கு கொடுங்க அப்படின்றான். அப்பா கொடுக்காம இருக்கிறாங்க. யாருக்கும் 2 பேருக்கும் டிஸ்பியூட் இருக்கு. யாருக்கு கொடுக்க முடியும்? கொடுக்காம இருக்கிறாங்க. இதை உடனே வாடகை கொடுக்கல. ஸ்டாஃப் கூட அதான் சொல்றேன். மறுபடியும் நான் சொல்றேன் என்னன்னா, ஸ்டாஃபும் சரி இதுவும் சரி, ஸ்டாஃபுமே அங்க 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஸ்டாஃபுமே அங்க 2ஆ பிரிஞ்சு நீங்க அவங்க எங்களுக்கு வாடகை கொடுக்காம இருக்காங்க, நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு சரி இது
சம்பளம் கேளுங்க, சம்பளம் கேளுங்க, நீங்க சம்பளம் போட்டே ஆகணும், வாடகை வந்தோடனே நான் உங்களுக்கு வாங்கி தரேன், வச்சு தரேன், எனக்கு வாடகை கொடுத்தா நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துறேன், நீங்க சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லுங்க அப்படின்னு கிளப்பி எவ்வளவு மெம்பர், ஒரு 50 கோடி திருப்பதா அவருடைய ஒரு நாள் வருமானம் என்பது, ஒரு நாள் வருமானம் அவர் சொல்லியிருக்கேன். 20 நாள் ஷூட்டிங் போறாரு, அவர் 20 நாள் ஷூட்டிங் போறாரு, ஒரு நாளைக்கு ஆட்டோமேட்டிக்கா மினிமம் அவர் எவ்வளவு வாங்குறாரு அப்படின்னா 30 கோடி வாங்குறாரு. ரைட்டுங்களா? இன்னைக்கு ஒரு 600 கோடி நெருக்கி சம்பளம் வாங்குறாரு. அதனால சும்மா எடுத்து கொடுத்துட்டு போயிறாரு. ஆனா இன்னொன்னு நீங்க யோசிக்கணும், அவங்க எல்லாம் உழைச்சு சம்பாதிக்கிறவங்க. அதனால சும்மா ஒருத்தன் கேட்டான்றதுனால 10 லட்சம் 20 லட்சம் கையில தூக்கி கொடுக்கலாம். நீங்க 10 லட்சம் கூட கொடுக்க மாட்டாரா, 20 லட்சம் இது கொடுக்க முடியாது அவரால். எதுக்கு கொடுக்கணும்? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுனா எவனோ ஒருத்தன் வந்து எதையா சொல்லி கேட்டுப்போம். இப்படிதான் இந்த கோச்சரியான் படம், கோச்சரியான் படத்தை சுத்தி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா அம்மா மேலதான் தப்பு அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா இவங்க கேரண்டி பண்ணியிருக்காங்க. என்ன கேரண்டி பண்ணியிருக்காங்க? நம்ம சாதாரண கேரண்டி எழுத்து போட்டு மாட்டோம் தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சினாரியோ கேரண்டி பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? கேரண்டி பண்ணவங்க அவங்க தான் பணம் கொடுக்கணும்னு லைபிள்னு சட்டம் கிடையாது. பணம் கொடுத்தே லைபிலிட்டிலாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா நீங்க ரஜினிகாந்த் தானே, நீங்க ரஜினிகாந்தோட மனைவி நீங்க கொடுங்க, அவர் எவ்வளவு சம்பாதிக்க எதுக்கு கொடுக்கணும்? ஏன்னா அவன் கொடுப்பான்னு நினைச்சு அவனுக்கு கேரண்டி போட்டு கொடுத்தேன். என்ன ப்ரொசீடிங்ஸோ கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் போங்க பண்ணுங்க, எனக்கு உள்ள முடிச்சு பண்ண உள்ள முடிச்சு போங்க, நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்? இதெல்லாம் வந்து ஒரு உழைச்சு சம்பாதிச்சு யோசிக்கிறதா. அதனால வந்து எல்லாத்துலயுமே டிஸ்பியூட் இருக்கு. நீங்க சும்மா வந்து அவங்க பணம் கொடுக்கல, அவங்க இதை கொடுக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க, மக்களை ஏமாத்திட்டாங்க, வேலை பார்க்கறவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சும்மா போற போக்குல ரஜினிகாந்த் தானே அவர் என்ன சொல்லிட போறாருன்னு இப்ப பாருங்க, அரசியல் வேண்டான்னு தெளிவா எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. ரைட்டுங்களா? ஆனாலும் இப்பவும் விஜய் வரக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. ஏடிஎம்கே டிஎம்கே சேரும் நினைக்கிறாரு. திருமாவளவன் சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. பேசிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், அவர் முதல்வரா ஆனது இவருக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்ப அவருடைய கட்சியில வந்து தீவிரம் இயக்கத்துல வந்து தீவிரம் காட்டுறாரு அப்படிதானே எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன், பேசிட்டே இருக்கீங்க. அவர் தான் வேண்டான்னு போயிட்டாரு. இன்னும் அவர் இல்லாத ஒரு தமிழக அரசியலை என்னைக்கு தான் உருவாக்க போறீங்கன்ற. அவரே வேணான்ட்டாரு. இன்னும் அவரை சுத்தி தான் தமிழக அரசியல் இயங்கணும் அப்படின்னா தமிழக அரசாங்கம் இயங்கணும், வேற என்ன பண்ண முடியும்? அவர் இந்த வார்த்தையை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? அதாவது இவ்வளவு சின்ன வயசுல விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய சாதனையை பண்ணி, எம்ஜிஆருக்கும் அதிகமான ஒரு சாதனையை பண்ணி, இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை அடிச்சு தனியால ஒரு ஆளா வந்து நின்ட்டாரு அப்படின்ற வார்த்தையை சூப்பர் ஸ்டார் வாயிலிருந்து நம்ம கேட்டோம். என்ன பண்ணுன்றீங்க? அவர் ஒருவேளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் காலில் போய் விழுந்தா கூட நீங்க ஏத்துக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது என்னன்னா, அவர் எவ்வளவு தூரம் விஜய் அவர்களுக்காக பேச முடியுமோ பேசிட்டார். விஜய் அவருடைய கட்சி வரும் பொழுது முதலாக அந்த கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்து ஆதரவு தெரிவித்து பேசியவர் யார் தெரியுமா? இப்ப இருக்கிறாங்களா அவங்க கூட இருக்கக்கூடிய எந்த நடிகர்களும் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். விஜய் அவர்களுக்கு எல்லா இடங்களையும் இன்னும் சொல்லட்டுமா, முதல் படம் நாணயத்தின் படம், அந்த படத்துக்கு விஜயகாந்த் வரல. விஜயகாந்த் தான் வந்து அந்த எஸ்எஸ்சி அவர்களுக்கு பெரிய அளவுல வாழ்க்கையை பண்ணி கொடுத்து விஜயகாந்த் கூப்பிட்டாங்க, விஜயகாந்த் வரல. அதுக்கு போய் நின்று திரும்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாளைய திருப்புன்னு விஜய் சிலாகிச்சு பேசியிருப்பாரு. என்னுடைய தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்ததான் எனக்கு இந்த விழாவிலே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பேசியிருப்பாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு ஆதரவு தான் கொடுத்துருக்காரு. மெர்சல் படத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு, சர்க்கார் படத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு. என்னதான் வேணும் உங்களுக்கு? என்ன சொன்ன இதுல நீங்க விஜயை போய் பாப்பீங்களா? அவரு எதுக்கு விஜய் போய் பார்க்கணும்? விஜய்க்கு என்ன அந்தஸ்து இருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜய் போய் பாக்குறதுக்கு? சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு வந்து பாப்பாங்க. உலகத்துல இருக்க பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பாக்குறாங்க, இவரு போய் விஜய் பார்க்கணும். வேண்டாம், நீ கேட்கணும் வயசுக்கு என்ன வேணாலும் கேட்பியா? சூப்பர் ஸ்டார் இருக்கு விஜய் போய் பார்க்கணும், தேவையே கிடையாது. அப்படியே ஒரு தேவையா இருக்குல்ல. அவரை தேடி வந்து பார்த்தவங்க தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கான். நீ வேணா அவரை தேடி போய் பாரு, அவர்லாம் உன்னை வந்து பார்க்க மாட்டார். இவர் சூப்பர் ஸ்டார் வந்து பார்க்கலாம், கோவத்துறாங்க, போ நீ அழு, அப்படித்தான்.